கிட்ட நான் பேச வரல. என்னோட நேம பத்தியோ தயவுசெய்து நீங்க பேசாதீங்க. மூஞ்சில பார்த்து சொல்லு. நீங்க ரெக்கார்ட் பண்ண விஷயத்தை தான் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணேன். கையை நீட்டி பெண்கள் கிட்ட பேசாதீங்க. ஒரு செகண்ட் ப்ளீஸ். நான் பேசுறேன். தப்பு. ஒயில்ட் கார்டு கண்டஸ்டண்டாக உள்ளே வந்த சாண்ட்ராமி தேவையில்லாமல் திவாகரை உங்களை வாட்டர்மெலன் கூப்பிட்றது கிரிஞ்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை ரொம்ப மெச்சூர்டாகவே திவாகர் ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பாரு. அவர் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். ஒரு டாஸ்கில் போய் அதை மென்ஷன் பண்ணிட்டு வந்துடுவார். சாண்ட்ராமி திரும்பி அவரை வம்பளுக்கிற மாதிரி நைட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் அக்காக்கான்னு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு ஹீட் ஆஃப் த ஆர்குமெண்ட்டில் ரெண்டு பேருமே கையை நீட்டி பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே பிரஜன் உள்ளே வந்துக்கிட்டு ஹீரோயிசத்தை காட்டுன்ற பேரில் பெண்கள்கிட்ட கை நீட்டி பேசுகிறது தப்புன்னு கத்திட்டு இருக்காரு. வினோத்தே அதை பார்த்துட்டு வந்து சொல்லியிருப்பாரு, ரெண்டு பேரும் தான் கை நீட்டி பேசினாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் டே பிரியங்கா கெஸ்ட்டாக வந்திருப்பாங்க. உள்ள திவாகர்கிட்ட சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஃபேன்ஸ் வெளியில் நிறையா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை திவாகர் வியானாட்ட ஷேர் பண்ணியிருப்பாரு. ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருப்பாரு, ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி. எனக்கு வெளியில் ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது சில பைத்தியங்க நம்ப மாட்டேங்குது அப்படின்னு யாருமே அவங்க பக்கத்தில் இருக்கிறத பார்த்து ஜாடியாக அப்படிலாம் பேசிட மாட்டார். வியானாட்ட தான் பேசியிருந்திருப்பாரு. பிரசன்ட் சம்மந்தமே இல்லாமல் ஒட்டு கேட்டுட்டு வந்து எதா இருந்தாலும் நேராக பேசு, அதான் ஆம்பளைக்கு அழகு, பிச்சு போடுவேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு. வியானாவே பார்த்துட்டு ஷாக்காயிட்டு இது அவர் என்கிட்ட பர்சனலாக சொன்னது உங்களை சொல்லவே இல்லைன்னு உடனே யார் உள்ளக்குள்ள வரான்னு பாருங்க. அவங்களோட ஒய்ஃப் உள்ளக்குள்ள வராங்க. சாண்ட்ராமி வந்து உடனே ஜால்ரா தட்டுறாங்க. ரிவ்யூ கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எது பேசுனாலும் நேரா பேசணும். எது பேசுனாலும் நேரா பேசணும். உங்களை பத்தி பேசலாங்க. நான் சொல்றேன், எது பேசினாலும் தைரியமா நேரா பேசணும். அதுதான் ஒரு ஆம்பளைக்கு அழகு. பேசிட்டு இருக்கேன், பிச்சு போடுவேன், பிச்சு சொல்லிட்டேன். டைரக்டா நேரா மோதணும். எங்க நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். யார் இருக்காங்க? அடுத்து திவ்யா பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து யாராவது லைட்டாக கொஞ்சம் சத்தமாக பேசினாலே சவுண்டு அமைதியாக பேசுங்கன்ற திவ்யா இப்போ பார்த்தீங்கன்னா பிரஜன் கத்திக்கிட்டே இருக்காரு. அவர் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சண்டைக்கே போல திவாகர் அவரை வந்து வெளியில் போய் பேசுங்கன்னு சண்டையை மூட்டுற மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல பாரு வந்து மற்ற இடத்துலலாம் சண்டை போடுறது எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ரொம்ப அமைதியாக தான் இருக்காங்க. திவாகரை வந்து எதுவுமே செய்ய சொல்லானே விடு உள்ளவான்னு கூப்பிட்றாங்க. ஆனால் வெளியில் திவாகர் அனுப்ப சொல்லி திவ்யா கத்திட்டு இருக்காங்க. அதாவது சண்டை போட சொல்லி திவ்யா கத்திட்டு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. பிரஜன் பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் டேபிள் டம்முன்னு அடிக்கும் பொழுது தான் வியானாவுக்கு புரிஞ்சு நீங்கள் ரொம்ப பயாஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திவ்யாவை சொல்லுவாங்க. ஏன்னா டேபிள்லாம் அடிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயும் திவ்யா அவரை வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. எஃப்ஜே பார்த்தீங்கன்னா பயங்கர சொம்பு அடிச்சிட்டு இருக்காரு. வெளியில் வாடா, ஆம்பளை இருந்தால் வெளியில் வாடா அப்படின்னு சொல்லி திவாகரை கத்துறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டுக்கு சொம்படிச்சா நம்ம மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிக்கலாம் நினைச்சிட்டார் போல அப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.